ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். பாருங்கள், இதுதான் என் பையன் வளர்க்குற ஹாம்ஸ்டர். இது குட்டியாக வாங்கிட்டு வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், அந்த மக்காச்சோளம் போட்டிருக்கோம், அதை கடித்து வாயில் ஃபுல்லாக வச்சுட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடுது. மறுபடியும் இப்போ தான் அதை கடித்து சாப்பிடுது. இந்நேரத்துக்கெல்லாம் இது தூங்கிட்டுருக்கும். ஆனால் தூங்காமல் இன்றைக்கி நான் என்ன பண்ணுது பார்க்கலான்னு வந்தால் அது பாட்டுக்கு அதை கொறுக்கி சாப்பிட்டுட்ருக்கு. பாருங்க, இதெல்லாம் பார்த்தா மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும், மனசு பாரெல்லாம் கொஞ்சம் குறையுதுன்ட்டு இது ஒரு குழந்த மாதிரி இது கூட வந்து உட்கார்ந்துருக்கேன். மனசில் கவலை இருக்கிறப்போ இதை வந்து பார்த்தா கொஞ்சம் கவலை குறையாது. ஆனால் இதை பார்த்தா கொஞ்சம் கவலையை மறக்கிறதுக்கான நேரமாக இது கூட கொஞ்சம் இருக்கலான்ட்டு வந்திருக்கோம். மனுஷங்களை விட இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஆறுதலாக இருக்குது. இப்போது மனுஷங்களோட ஆறுதலை விட இதை பார்க்குறப்போ நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியறதில்ல. ஸோ இது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். என்னெல்லாம் பண்ணுதுன்ட்டு இது பாருங்கள். அங்கே சோளம் கடித்தது, அதை கடித்ததை வாயில் ஃபுல்லாக சைட்லலாம் அடைச்சிட்டு வந்து இங்கே பாருங்கள் மேலே வச்சு அது ஒரு இடத்துல அதை ஒழிச்சு வைக்குது. பார்த்தீங்களா? வாயில் இருக்கிறது எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிட்ருக்கு. அது சாப்பிட்றதில்ல, ஆனால் ஒன்றா எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு நேரம் கிடைக்கிறப்போ அது சாப்பிடுதாட்டிருக்கு. அட்டேப்பா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால தான் பேசுறதுக்கு முடியல. தொட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. அச்சோ, கோபம் வருதுங்க. தொட்டால் கோபம் வருது. கட்டிக்கிறது கட்டித்த பாருங்க, தெரியுதா? பார்த்தா தண்ணி குடிக்குமா தெரியல. பாருங்கள், எந்திரிச்சு நின்று பார்க்குது. பாருங்கள், இவன் என்னமோ நம்மளை பற்றி தான் பேசுகிறான்னு அதுக்கு தெரியுது. இப்படி பார்க்குது பாருங்கள். அதுவே அதை க்ளீன் பண்ணிக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அது என்னெல்லாம் பண்ணுதுன்ட்டு. என்னமோ சாப்பிடுது. கேரட்டெல்லாம் போட்டிருக்கோம், அதோட ஃபுட்டு போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காய்னா விருப்பப்பட்டு சாப்பிடுது. கொஞ்ச நேரம் கையில் எடுக்கலான்னா கோவம் வருது. பாருங்கள் எப்படி பார்க்குதுன்னு. மோப்ப சக்தி. நான் ஒன்றும் பண்ணல. பார்க்குது பாருங்க. தண்ணி குடிக்கும்னு நினைக்கிறேங்க, அதனால் இதை க்ளோஸ் பண்ணுறேன். பார்க்குது பாருங்கள். ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாரு அவரும். கூண்டுக்குள்ளே இருந்துட்டு மனுஷங்க தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா, நானும் பண்ணுறேன்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தொட்டால் அதுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிடுறதுக்கு அதுவே அதை க்ளீன் பண்ணிக்குது. தெரியுதான்னு தெரியல, அவ்வளோதான். அதையும் எடுத்துகிட்டு போயிட்டார். கொண்டு போய் எல்லாம் ஒழிச்சு வச்சிருவார். நான் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அது
அதை எப்போ சாப்பிட்றதுக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறது இல்லை? ம் ம் அதை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வைக்கிறது. குழி பறிக்கிறாருங்க. குழி பறித்து படுத்துக்குவார் இவர். அவ்வளோதான். பார்த்தீங்களா? என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே மக்களே, அவர் விளையாடிட்டே இருக்கிறாரு. என்ன கேட்குதா உனக்கு நான் பேசுறது? எப்படி பார்க்குது பாருங்க. என் பையன் வேலையிலேருந்து வந்தால் அவனுக்கு டைம் பாஸிங் இது. இது கூடவே எவ்வளோ நேரம் வேணாலும் பெட்டில் எடுத்து போட்டு அப்படியே படுத்துக்கிறது. அவன் கூட சட்டைக்குள்ள எல்லாம் பூந்து விளையாடி எல்லா வெளுத்தனமும் எல்லா சுட்டித்தனமும் இது பண்ணுது. பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி. பாய்.